வழியாக மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. சித்தி, இதுக்கப்புறம் நீங்களாவது உங்கள் மருமகளாவது இனி உங்கள் பாடு தான், பார்த்துக்கோங்க. ஏமா அமர்தா அப்படி சொல்கிறேன்? என் மருமக எப்படி பார்த்துக்குவா, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. என்னம்மா மருமகளே, அத்தை சொல்கிறது சரிதானே? கண்டிப்பாக அத்தை, நான் நல்லாவே பார்த்துப்பேன் அத்தை. ஆமா ஆமா, ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க. அப்படிதானே பொண்டாட்டி? மாமா, கிண்டல் பண்ணாதீங்க போங்க. ஏண்டா என் மருமகளை கிண்டல் பண்ற? சரி சரி, இப்படி பாரு, உன் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள போய் பார்த்துக்க. இப்ப ஆரத்தி எடுக்கணும், இங்க பாரு. அது சரிம்மா, சைடு கேப்ல என்ன வாரிட்டீங்க அப்படிதானே? ஆமாண்டா, இனிமே உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இனிமே உன்னை அப்பப்ப ஓட்ட வேண்டியதுதான் வேலை. ஆமாம்மா, ஆமா. ஆல்ரெடி அக்கா உங்க கட்சி தான், இப்ப இவளையும் உங்க டீம்ல சேர்த்துப்பீங்க அப்படிதானே? சரி, கூட்டா சேர்ந்து என்ன கலட்டணுமோ கலட்டுங்க. இல்லடா, பேசுறதா உள்ள போய் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, ஆரத்தி எடுக்கணும்ல. மருமகளே, கொஞ்சம் ஒட்டி நில்லுமா. சரிங்க அத்தை. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பதான் என் வீடே நிறைஞ்சிருக்கு. என்னம்மா, இப்பவே மருமகளுக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? அது சரிடா, நான் ஏன்டா என் மருமகளுக்கு ஐஸ் வைக்கணும்? அவளுங்களுக்கே தெரியும் நான் எப்படின்னு. என்னம்மா மருமகளே, அப்படிதானே? அத்தை, மாம்ஸ் கெடுக்கிறாரு, அவரை விட்டு தள்ளுங்க. எங்களுக்கு தெரியாதா அவங்கள பத்தி? அதான் அத்தை, எங்களுக்கு தெரியாதா அவங்கள பத்தி? மாமா சும்மா ஓட்டுறாரு, விடுங்க. கேட்டுக்கடா, என் மருமகளுங்க என்ன சொன்னாலுங்கன்னு பாத்துக்க. எப்பவுமே என் மருமகளுங்க என் பக்கம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? வாங்க வாங்க, வரும்போது சந்தோஷத்தோட தான் வருவீங்க. போக போக தான் உங்க சந்தோஷம் இங்க இருக்கா இல்ல உங்களை விட்டு சந்தோஷம் போயிடுச்சான்னு உங்களுக்கே தெரியும். அது சரிம்மா, சீக்கிரம் ஆரத்தி எடுங்கம்மா, உள்ள போலாம். வெளியிலே எவ்வளவு நேரம் நிக்கிறது? அதானே, சீக்கிரம் எடுங்கம்மா, உள்ள போவோம். இதோ இப்பவே எடுத்துறேன்டா. அண்ணி எடு பார்வதி, நானே எடுக்கிறேன். அத்தை, இல்ல நீங்க எடுக்க வேணாம், அம்மா கிட்ட கொடுங்க, அம்மாவே எடுக்கட்டும். எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துற. இருடா இரு, உன் வாழ்க்கை இனிமே எங்க கையில. எங்களை மீறி நீ சந்தோஷமா இருந்துருவ, இருக்க விட மாட்டேன்டா. என்னடி, எதுக்கு இப்படி பாக்குற? இல்லையா, இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன மாம்ஸ், எதுக்கு நீ இப்படி கோவப்படுற மாதிரி பேசுற? இது கோவம்லாம் இல்லடி பொண்ணுக்குட்டி, எங்க அம்மா நமக்கு ஆரத்தி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இடையில அவங்க யாரு? அவங்க எதுக்கு நமக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும்? அது மட்டும் இல்ல, நம்ம சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எங்க அம்மா தான் ஆரத்தி எடுக்கணும். அதுதான் நல்லதும் கூட. அவங்க கையாலலாம் எதுவும் பண்ணோம் அது சரியா வரும்னு எனக்கு தோணல. கோவம் இல்லைன்னு இது பேர்தாயா கோவம்? சரி சரி, டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆயிட்டேன், ஒழுங்கா உள்ள வந்து டென்ஷனை குறைச்சிரு, புரியுதா? இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. ஐயோ, என்னையா வாண்டடா நீயே டென்ஷன் ஆனதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். இப்போ நீ சும்மா சும்மா டென்ஷன் ஆவியாமா, நான் வந்து குறைக்கணுமாமா? போயா, அதெல்லாம் முடியாது. நான் அவளை குறைக்கலன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். பண்ணிடுவேன், பாத்துக்க. இப்போ உன்கிட்ட பேசினாலே இதுதான், நான் பேசவே மாட்டேன். போயா. அடி பொண்ணுக்குட்டி, உன்னை தவிர வேற யாரடி என் டென்ஷனை குறைக்க முடியும்? வந்து குறைச்சிடுடி. எனக்கு காது கேட்கல, போயா. உள்ள வந்து வச்சுக்கிறேன், ஓடி. கொடுங்க நீ, நானே எடுக்கிறேன். எந்த பார்வதி, பொடி எடு. ஆரத்தி எடுத்தாச்சு. அருண், அரவிந்த், ரெண்டு பேரையும் கூட்டிட்டு உள்ள போங்கப்பா. சரிங்கம்மா. வந்துட்டீங்களா? வா கார்த்திக், வா அனன்யா. ஆமா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அது சரிங்க மேடம், எங்களை நல்லா விசாரிச்சதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்களும் மண்டபத்துல தேடியாச்சு, வீட்டுல தேடியாச்சு, ஆளைய காணோம். என்ன வெறுக்குன்னு மேடம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக், தலைவலியா இருந்ததா, அதான் யார்கிட்டயும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கீங்க, உங்களை அப்செட் மோடுக்கு கொண்டு வரக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்த உடனே தலைவலியா பறந்துருச்சு. தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுனால தலைவலி போச்சா, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க வந்ததுனால தலைவலி பறந்து போச்சா? மாமா, உங்களுக்கு ரொம்ப தான். ஏன் ஐஷோ ஓட்டுறீங்க? ஐஷுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். ஐஷு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், சரியா? உண்மையிலே என் பொறுக்கி வந்ததுனால தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்போ நான் பொறுக்கி விட்டு போக போறேனே, இது யாருக்குமே தெரியாதுல்ல, நான் சொல்லவும் போறதில்ல. பரவாயில்ல. கண்டிப்பா அனன்யா, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருங்க. இல்லைனா இவன் என்னை ஓட்டி தள்ளிடுவான்.
என்னடா கார்த்திக் எதுக்கு இப்ப என்ன வாடுற? அது சரிடா, ஐஷு கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம்மா, நான் வம்பு இழுக்காம வேற யாரு? ஐஷுவோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. அப்படிதானே ஐஷு? ம் ஆமா கார்த்திக், அப்படிதான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. சரி கார்த்திக், நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஆண்டி, நான் உங்களுக்கு எதனா குடிக்க கொண்டு வரட்டுமா? என்னது, நீ எடுத்துட்டு வர போறியா? ஐஷுமா, என் பொண்டாட்டி இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு வந்திருக்காமா. வேண்டாம்மா, இந்த விபரீத விளையாட்டு எதுக்கு? வேண்டாம். அக்கா, நீங்களே போய் போட்டு கொண்டு வாங்களேன். பாருங்க ஆண்டி, கார்த்திக் எப்படி சொல்றானு. கிட்டத்தட்ட அவன் உண்மையை தான் சொல்கிறான். பாருங்க ஆண்டி, கார்த்திக்கும் அமிர்தாக்காவும் எப்படி பேசுறாங்கன்னுட்டு. நாளைக்கு காஃபி போட்டு நீங்க குடிச்சீங்கல்ல, எப்படி ஆண்டி இருந்தது? சூப்பரா தானே இருந்தது. நீங்களும் அங்கிளும் கூட நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, ஆமா நல்லா இருந்ததுமா. காஃபி இல்ல இல்ல, உப்புல காஃபி கொஞ்சம் கம்மியா இருந்ததுமா. என்னத்த சொல்றீங்க? உப்புல காஃபி கம்மியா இருந்ததா? ஆமாமா மருமகளே, அதை ஏன் கேக்குற? அன்னைக்கு நான் காஃபி போட்டே தீருவேன் ஐஷு அடம் பிடிக்க, உங்க மாமாவும் சரிம்மா நீ போடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் அமிர்தா இங்க இல்லையா? சரி ஐஷு காஃபி போடுறேன்னு சொல்றாளே, காஃபி தானே நம்பி போட சொன்னோம். அவ சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி கொட்டிட்டாமா. அதுவும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இல்ல, 4 ஸ்பூன் போட்டிருக்கா போல இருக்கு ஒரு கப் காஃபிக்கு. நாங்களும் வேற வழி இல்லையே, 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த காஃபியும் குடிச்சு கூட்டி முழுங்கிட்டோமா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, என்ன ஐஷு, இல்ல என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? நான் இல்லாத நேரம் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்க இல்லையா? ஆண்டி, நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டீங்கல்ல, இருங்க அங்கிள் வரட்டும், உங்க எல்லாரையும் நான் போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாருங்க, போங்க. அது இல்லம்மா ஐஷு, நாங்க போட்டெல்லாம் கொடுக்கல, உன்னோட அருமை பெருமையை கார்த்திக்கு சொல்றேம்மா. அப்பதான் கார்த்திக்கும் அனன்யாவும் கொஞ்சம் உஷாராவாங்கல்ல, அதனாலதாம்மா. போங்க ஆண்டி, நாங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன், போங்க. அங்கிள் வந்த உடனே உங்க எல்லாரையும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. அதெல்லாம் நீ போட்டு கொடுக்கும்போது போட்டு கொடு. உன் ஃபோன் தான் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பாரு. ஆமா ஆமா கார்த்திக், என் ஃபோன் தான் ரிங் ஆயிட்டு இருக்கு. இந்த இரு ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க ஸ்ரீதர். வாட், என்ன சொல்றீங்க? ஓகே 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 ஸ்ரீதர், நோ ப்ராப்ளம். நான் உடனே வரேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ நான் உடனே டிக்கெட் புக் பண்ணிடுறேன், உடனே கிளம்பிடுறேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நான் வந்துடுவேன். என்னாச்சு ஐஷு? யார் ஃபோன்ல? கார்த்திக்கு சந்தேகம் வராத மாதிரி சொல்லணும், சொல்லிட்டு முதல்ல கிளம்பிடணும். அது ஒன்றும் இல்லை கார்த்திக், ஆஃபீஸில் இருந்து தான் கால். ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சாமா, நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு ஸ்ரீதர் கால் பண்ணாரு. நான் மார்னிங் ஃப்ளைட்டில் கிளம்பி ஆகணும் கார்த்திக். வாட்? என்ன ஐஷு, என்ன பேசுற? நீ இப்போ யூஎஸ் கிளம்பணுமா? என்ன பேசிட்டு இருக்க? ஆமாம் கார்த்திக், வேற நான் என்ன பண்ண முடியும்? ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அது நான் போன மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும் கார்த்திக். என்னம்மா ஐஷு, யூஎஸ் என்ன பக்கத்துலேயே இருக்கு, நீ உடனே கிளம்பணுன்ற? நீ இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் தானே வந்திருக்க, இப்போ திடீர்னு கிளம்பணும்னா எப்படிம்மா? ஆமாம் ஐஷு, நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் என்ன இப்போவே கிளம்பணும்னு சொல்கிறீங்க? என்ன ஐஷு? இல்லை அனன்யா, நீங்களே பார்த்தீங்களா, எனக்கு ஃபோன் வந்ததில்ல, அவங்க கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. வேற வழி இல்லைல்ல, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நான் போனேன்னா என் ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படின்னு கார்த்திக்கே தெரியும். என்ன கார்த்திக், நீயே எல்லாமே தெரிஞ்சு இப்படி பேசினா எப்படி? நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் கார்த்திக். ஐஷு, நீ உண்மையாக தான் சொல்றியா? என்ன என்ன கார்த்திக், என்ன இப்படி கேட்டுட்டேன்? முன்னாடி தானே ஃபோன் பேசுனேன், நீயும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஆமாம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னையும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருக்க மாதிரியே தோணுது, அதனால தான் நீ கிளம்புறியோ? சரி, அப்படிலாம் இல்லை கார்த்திக், நான் கண்டிப்பாக போய் ஆகணும் கார்த்திக். அது மட்டும் இல்லை, உன் மேரேஜ்க்காக தான் நான் இங்கே வந்தேனே, அது மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை இருக்கு? நான் கண்டிப்பாக போய் ஆகணும்ல. என்ன ஐஷு பேசுற? நீ வரும்போது என்னமோ என் மேரேஜ்க்காக தான் இங்கே வந்த. இங்கே வந்ததுக்கப்புறம் நீ யாருக்காக இங்கே இருக்கணும்னு நீயே மைண்டில் டிசைட் பண்ணியிருப்ப. இப்போ அவங்கள விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி? என்ன என்ன கார்த்திக் சொல்கிறேன்? நான் யாருக்காகவும் இங்கே இருக்கணும்னா டிசைட் பண்ணல, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் உன் மேரேஜ்க்காக வந்தேன், அந்த அந்த மேரேஜோட வச்சு கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துருச்சுல, நான் கண்டிப்பாக போய் பார்க்கணும்ல. நான் கிளம்புறேன் கார்த்திக், நான் கண்டிப்பாக போயே ஆகணும். மாமா சொல்லுமா. செல்வண்ணாக்கும் ஐஷுக்கும் எதுனா சண்டையா மாமா? இவங்க பேசுறத பார்த்தா செல்வண்ணா அவங்க மனசுல இல்லாத மாதிரியே பேசுறாங்க. ஆமாம் பண்டாட்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் இவ இப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. செல்வாக்கும் இவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியல. சரி, இவ இப்போ நம்ம பேச விட்டாக்கா டென்ஷன் ஆயிடுவா. இவ போக்குலே போவோம்.
செல்வாக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து பேசிக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியாயிரு. சரிங்க மாமா. கண்டிப்பாக செல்வானாவை வர சொல்லுங்க மாமா. இல்லைன்னா இவங்க ப்ராப்ளம் பெருசாகிட போகுது. ஏதோ ஐஷுக்கும் செல்வானாக்கும் ஏதோ ப்ராப்ளம் போகுது மட்டும் நல்லா தெரியுது மாமா. நீங்கள் தான் அதை சால்வ் பண்ணணும். வர சொல்லுங்க மாமா செல்வானாவை. கண்டிப்பாடி பொண்டாட்டி, அது எப்படி நான் விட்டுருவேன்? அவள் என் ஃப்ரெண்டு, அவனும் என் ஃப்ரெண்டு. நான் எப்படி ரெண்டு பேரையும் விட்டுருவேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஓகேவா? சரிங்க மாமா. கார்த்திக், சொல்ல ஐஷு. டிக்கெட் புக் பண்ணணும் கார்த்திக். கொஞ்சம் பார்த்து புக் பண்ணி கொடுக்குறியா? ஐஷு, நீ நல்லா டிசைட் பண்ணிட்டியா? கண்டிப்பாக நீ போயே தான் ஆகணுமா? இது என்ன கேள்வி கார்த்திக்? நீயே பார்த்துட்டு தானே இருந்த. கண்டிப்பாக நான் போனால் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் போகணும், போயே தான் ஆகணும். நீ டிக்கெட் மட்டும் கொஞ்சம் புக் பண்ணி கொடு. மார்னிங் ஃப்ளைட்லேயே நான் கிளம்பணும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் புக் பண்ணுறேன். ஒரு ½ புக் பண்ணிவிடுவேன். ஓகேவா? தேங்க்ஸ் கார்த்திக். கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி கொடு. நான் மார்னிங் ஃப்ளைட்டில் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும். நான் பார்த்துக்கிறேன் ஐஷு, நீ போ. ச்சே, என்ன செல்வாக்கு லைனே போக மாட்டேங்குது. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணும். ச்சே, என்ன கலட்டுறான்னு தெரியல. ஃபோனை எங்க வச்சிருப்பான்? ஏண்டா ஃபோனை எடுண்டா. என்னடா பண்ற? எமர்ஜென்சின்னு கால் பண்ணா கூட எடுக்க மாட்டான் போல இருக்கு. ஓ, டென்ஷன் ஆகுது. சார், சார் சொல்லுங்க ராஜேஷ், என்னாச்சு? இல்ல சார், இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக முடியாதோ? ஆமா ராஜேஷ், நான் தான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியும் இல்லைங்களா? நைட்டு வீட்டுக்கு போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, ஏன் என்னாச்சு? அது இல்லைங்க சார், என் பொண்டாட்டி ஓயாம ஃபோன் அடிச்சுட்டா. எப்போ வருவேன்னு கேட்டு, அதான் போக முடியுமா முடியாதான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு வந்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். அது சரிங்க ராஜேஷ், நம்ம டியூட்டியில இருக்கோம். இப்பவும் உங்க ஒய்ஃப் ஞாபகம் தானா? இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா தானே தெரியும். இவரோ பேச்சுலரு, இவருக்கு எப்படி இந்த ஃபீலிங்லாம் இருக்கும்? என்ன ராஜேஷ், அங்கே ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? கேக்குது உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கும் கேக்குது. நாங்களும் கூடிய சீக்கிரத்துல ஃபேமிலி மேன் ஆக தான் போறோம். இப்பதான் பேச்சுலரு, அதுக்காக இந்த ஃபீலிங்லாம் தெரியாமலாம் இல்ல. ஐயோ சார், தப்பா நினைக்காதீங்க. என் பொண்டாட்டி கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துட்டா, அதான் சார், வேற ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணுங்க ராஜேஷ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட்டே போக பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு வெஹிக்கலுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெஹிக்கல் வந்துருச்சுன்னா நம்ம கேஸே க்ளோஸ்டு, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சரிங்க சார். என்ன ராஜேஷ், பொண்டாட்டினா உங்களுக்கு பயமோ? சே, பயம்லாம் இல்லை சார். அவளும் நமக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஏதோ நாங்க பார்த்து பேசிக்கிற நேரமும் இந்த ராத்திரி நேரம் தானே சார். அதனாலதான் அவ எனக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கா. நானும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான், வேற ஒன்றும் இல்லை சார். புரியுது ராஜேஷ், கவலைப்படாதீங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நைட்குள்ளே போக பார்ப்போம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு உடனே கிளம்புற மாதிரி பார்க்குறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் போங்க. அது சரி, நம்மளும் இப்படிதான் இருப்போம்னு நினைக்கிறேன். சிட்டெரும்புக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எப்படா வீட்டுக்கு போய் சிட்டெரும்பு பார்ப்போம்னு இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படியே சிட்டு, சீக்கிரம் வந்துடி. சிட்டு, லவ் யூடி சிட்டு. சார், என்ன ராஜேஷ், உடனே வீட்டுக்கு போகணுமா என்ன? அப்படிலாம் இல்லைங்க சார், உங்க போன் அடிச்சிட்டு இருந்தது, அதான் கொடுக்கலாமேன்னு வந்தேன் சார். ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. நிறைய மிஸ்டு கால்ஸ் வேற வந்திருக்க மாதிரி இருக்கு சார். இந்தாங்க. ஐயோ ஆமா, நான் ஜிபேல வச்சதே மறந்துட்டேன். கொடுங்க ராஜேஷ். இந்தாங்க சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் ராஜேஷ், நீங்க போங்க. ஓகேங்க சார். அச்சோ, கார்த்திக் தான் கால் பண்ணியிருக்கான். அடேடி, எத்தனை வாட்டி பண்ணியிருக்கான். இப்ப எடுத்து அசிங்கமா கேட்பானே. பரவாயில்ல, வேற என்ன பண்றது, வாங்கி தானே ஆகணும். ஹலோ, சொல்றா மச்சான். டேய், நீ எல்லாம் என்ன டேஷ் கார்டா போனை வச்சிருக்கேன்? அடே, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எங்கடா இருக்க? ரைட்டு, இப்பவே கிளிக்க ஆரம்பிச்சிட்டான். அடே, என்ன வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? நீ ஒரு பக்கம், அங்க சிட்டர்மு ஒரு பக்கம். ஓ, முடியலடா. சொல்றா கார்த்திக். இல்லடா, டியூட்டி விஷயமா வெளியில வந்தேன். என்னடா, என்னாச்சு? எது டியூட்டி விஷயமா வெளியில போயிருக்கியா? எங்கடா இருக்க இப்ப? சொல்றா மச்சான், இங்கதான் அரியலூர் இருக்க வந்திருக்கேன். ஏன், என்னாச்சுடா? என்னடா மச்சான், இப்ப நீ அவ்வளோ லாங்க போயிருக்க? டேய், இப்ப நீ வீட்டுக்கு வரணுமே, வர முடியாதாடா உன்னால? என்னடா, என்னாச்சு? வீட்டுல எதுனா பிரச்சனையா என்ன? டேய் கார்த்திக், சிட்டர்மிக்கு எதுனா பிரச்சனையாடா? மச்சான், பிரச்சனைலாம் எதுவும் இல்லடா. ஆனா நீ இப்ப வீட்டுக்கு வரணும், வர முடியுமா? டேய், என்னன்னு சொல்லுடா.
நீ என்னன்னு சொல்லாம வீட்டுக்கு வர முடியுமானா எப்படி? நான் இங்க ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன்டா. அது முடிஞ்சாதான் இங்க இருந்து கிளம்பவே முடியும். என்னடா மச்சான், எதனா பிரச்சனையா? மச்சான், பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஆமா, உனக்கும் ஐஷுக்கும் எதனா சண்டையாடா? சேச்சா, எனக்கும் அவளுக்கு என்னடா சண்டை? அந்த மாதிரி எதுவும் இல்லையடா. ஏன் கேட்குற? இல்லடா மச்சான், ஐஷு நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல யூஎஸ் கிளம்புறாடா. என்னடா என்னடா சொல்ற மச்சான்? நாளைக்கு அவ யூஎஸ் கிளம்புறாளா? டேய், என்கிட்ட எதுவுமே சொல்லலையடா. சரிடா மச்சான், பதறாத. நானும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆனேன். அவள் ஏதோ ஆஃபீஸ் விஷயம் அர்ஜென்ட்டாக போகணுன்னு கிளம்புறா. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் உனக்கு கால் பண்ணேன், உனக்கும் அவளுக்கு எதனா பிரச்சனையான்னு. சரிடா, உன்னால் வர முடியுமா வீட்டுக்கு இப்போ? கண்டிப்பாக வரேன்டா, வர. இதோ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஒரு 1 ஹவரில் நான் ரீச் ஆகிடுவேன்டா. டேய் மச்சான், சேஃபாக வா, ஓகேவா? இங்கே எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நீ ரேஷ் ட்ரைவ் பண்ணாத, பார்த்து சேஃபாக வா, புரியுதா? ம், புரியுது மச்சான். சரி, நீ வை, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரிடா மச்சான். இவளுக்கு என்ன என்ன பிரச்சனை இவளுக்கு? அடிச்சிட்டு என்கிட்ட என்ன உன் பிரச்சனைன்னு சொன்னேன் தாண்டி எனக்கு தெரியும். நான் போலீஸ்காரன் தான். திருடனை பிடிக்கலாம், கொலகாரனை பிடிக்கலாம். ஏண்டி இதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஐயோ, எனக்கு கொல்றடி நீனு. சரி, நான் உன்னை நேரில் வந்து பார்த்துக்கிறேன்டி. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழலிலே இருவரும் தெரியோமே. சொந்தம் இருந்தால் போதும் அம்மா, மற்ற பூமி எனக்கேதான் சொந்தம் அம்மா. என்னாச்சு கார்த்திக்? எதுக்கு டெரஸ் வர சொன்ன? வந்துட்டு 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு? ஐஷு, நீ ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கியாம்மா? ப்ராப்ளமா? எனக்கா? சிச்சி, அப்படிலாம் எதுவுமே இல்லையே கார்த்திக். ஏன் கார்த்திக் அப்படி கேட்குற? ஐஷு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏதோ மறைக்கிற, அது எனக்கு நல்லாவே புரியுது. என்ன ஐஷு, என்ன உன் பிரச்சனை? ஆமா ஐஷு, கொஞ்ச நாள் பேசி பழகுன எனக்கே தெரியுது நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு. அப்படி இருக்கும்போது மாமாக்கு தெரியாதா என்ன? நீங்க சொல்லுங்க ஐஷு, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் மட்டும் எங்களுக்கு நல்லாவே புரியுது. சொல்லுங்க ஐஷு. என் பிரச்சனைகளை சொன்னா மட்டும் இங்க யாராலையும் தீர்க்க முடியாதானுங்க. நீங்க 2 பேரும் என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. கார்த்திக், என்ன மன்னிச்சிடுடா. அனன்யா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்ககிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சாரி. இங்க பாரு கார்த்திக், அனன்யா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. எதனால உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வருது? ஐஷு, மறுபடியும் பொய் சொல்லாத ஐஷு. உனக்கு ஏதோ ப்ராப்ளம் ஐஷு. என்னன்னு சொல்லு ஐஷு. நான் இருக்கேன்ல, உன் ப்ராப்ளத்தை கண்டிப்பா நான் சால்வ் பண்ணுவேன். என்னன்னு சொல்லுமா. இங்க பாருங்க ஐஷு, மாமா இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா மாமா பாத்துப்பாங்க. மாமா உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சொல்லுங்க ஐஷு, ப்ளீஸ் ஐஷு. ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியலையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேனே. மறுபடியும் ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ சரி, அப்போ உனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படிதானே? பிரச்சனை எதுவுமே இல்லாம நீ ஏன் யூஎஸ் கிளம்பணுன்ற? கார்த்திக், நான் அதை சொல்லிட்டேனே. நீயே பார்த்தல, யூஎஸ்ல இருந்து கால் வந்தது. அங்க ஆஃபீஸ்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நான் போனா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் கார்த்திக். அதனால தான் நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஐஷு, பொய் மேல பொய் சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஐஷு. ஆஃபீஸ்ல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் விசாரிச்சுட்டேன். அது அது வந்து எதுவும் சொல்ல முடியலல்ல, அடுத்து என்ன பொய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா ஐஷு? என்ன மன்னிச்சிடுடா, என்னால முடியல. என்னால இங்க இருக்கவும் முடியாது. என் பிரச்சனை உங்க யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம நான் போகணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்க பாருங்க. என்னால இங்க இருக்க முடியாது கார்த்திக். நான் இங்க இருந்தா என் பொறுக்கிக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். நான் இங்க இருக்கக்கூடாது கார்த்திக். ஆமா கார்த்திக், நான் போய் தான் சொன்னேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அதனால நான் யூஎஸ் போறேன்னு. ஏய், பைத்தியமா நீனு? என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அதை தவிர மற்றது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல? உன்னை இங்கே யார் என்ன சொன்னா? நம்ம வீட்டில் யாராவது எதாவது சொன்னாங்களா? இல்லை வெளியில் யாராவது எதாவது சொன்னாங்களா? எதாக இருந்தாலும் சொன்னா தானே தெரியும் ஐஷு. மாமா, எதுக்கு இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? இந்த மாதிரி கோவப்பட்டு கேட்டால் கண்டிப்பாக ஐஷு எதையும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக கேட்கும்போதே ஐஷு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்போ கோவப்பட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க மாமா. முடியலடி பொண்டாட்டி, அவ்வளோ கோவம் வருது. அவ பேசுறது பாத்தியா? திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். ச்சே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கோவத்தை காட்டக்கூடாது. பொறுமையாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. நான் கேட்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா. அவங்க ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்காங்க மாமா. அந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ கேட்டோம், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கோவம் மட்டும் பட்டீங்க, அந்த கோவத்தை அவங்க பயன்படுத்திப்பாங்க. இதுதான் சமயம்னு இங்கேருந்து போக பார்ப்பாங்க மாமா. நீங்கள் கோவப்படாதீங்க ப்ளீஸ்.
சரி, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரி, நீயாவது ஏதாவது கேளு, ஏதாவது சொல்றாளான்னு பார்ப்போம். கேக்குறேன் மாமா. செல்வானாக்கு கால் பண்ணிட்டீங்களா? வரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், ஆன் தி வேல இருக்கோம். இன்னும் 10 to 20 மினிட்ஸில் இங்கே வந்துடுவோம். அது போதும் மாமா. செல்வானா வந்துட்டாங்கனாலே ஐஷு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க கண்டிப்பா. அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம். ஐஷு, நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. இன்னி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக தானே நடந்துட்டு இருக்கோம். என்ன விடுங்க, மாமா உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அவரை பற்றி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் பிரச்சனையை மாமா கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க? ப்ளீஸ், எதாக இருந்தாலும் சொல்லுங்க ஐஷு. ஏன்னா உங்கள் பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதானே அதுக்கு சொல்யூஷனை நம்ம தேட முடியும். சொல்லுங்க ஐஷு. அனன்யா, இங்கே பாரு, ஏன் பிரச்சனை என்னோட போகட்டும். இதை நான் வெளியில் சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என் மனக்கவலை என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் இதை யாருக்கும் சொல்ல விருப்பப்படலை. எனக்கு இப்போதைக்கு இங்கிருந்து போகணும்னு மட்டும்தான் தோணுது. ப்ளீஸ், நான் இருந்து போகிறதுக்கு எனக்கு வழி பண்ணுங்க. நான் போகிறேன், சரியா? ஆமாம் ஆமாம், நீ இங்கேருந்து போயிடு. நீ போனதான் நீ ரொம்ப நிம்மதியாக இருப்பல. இங்கே இருக்கவன் செத்தான் என்ன பொழைச்சான் என்ன, அதானே? பொறுக்கி, டேய் செல்வா, நீ எப்படா வந்த? ரொம்ப நேரமா தான் பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கால, அப்பவே வந்துட்டேன்டா. சரிடா மச்சான், நீ கோவப்படாம அவகிட்ட கேளு. நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவப்பட்டுட்டேன். அவ தாங்கிக்க மாட்டா. நீ போ, நீ போய் பொறுமையா கேட்குற மாதிரி கேளு, போ. ஆமாண்ணா, ஐஷு ரொம்ப பாவண்ணா. தயவு செஞ்சு திட்டாதீங்க, மிரட்டாதீங்க. அன்பா கேளுங்கண்ணா, கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. நான் அவகிட்ட அன்பதமா இருக்கேன், ஆனா அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே. சரி, நான் கேட்குறேன். மாமா, நம்ம போகலாம். அவங்க பேசிட்டோம் மாமா, வாங்க. ஆமா பொண்டாட்டி, போலாம் வா. என்னம்மா, என்ன உன் பிரச்சனை? ப்ளீஸ் என்ன கொல்லாதடி. தயவு செஞ்சு உன் பிரச்சனை எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. நான் ஏற்கனவே செத்துட்டேன்டா பொறுக்கி. நான் எப்படா உன்னை கொல்லுவேன்? நீ உயிரோட இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்னு தானே நான் சாவறேனே. மன்னிச்சிடா பொறுக்கி, என்னால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா உன்னை விட்டுட்டு போகணும், அது மட்டும்தான் இப்ப நான் செய்யணும். மன்னிச்சிடுடா, என்ன மன்னிச்சிடு. இங்க பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களாம் தான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு. அப்படிதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் ஸ்டேட்ஸ்க்கு போகணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உன் வாயும் உண்மையை சொல்லல, உன் கண்ணும் உண்மையை சொல்லல. எதுக்கு இந்த பொய்ன்னு எனக்கு தெரியல. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த பொய்டி? இங்க பாரு, யார் என்ன காப்பாத்த நினைக்கிறேன்? நீ என்ன ஏதாவது பேசிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சொல்றேன்ல, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அவ்வளவுதான். நான் யூஎஸ் போகணும், அவ்வளவுதான். எனக்கு அந்த சுச்சுவேஷன் தான் பிடிச்சிருக்கு, அங்கதான் நான் இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி நாய்ஸியா இந்த பொல்யூஷன்ல எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அதனாலதான் நான் அங்க போறேன்னு சொல்றேன். நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அடி சிட்டெரும்பு, இங்க பார், நான் உன்னை விட மாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, என் கூட தான் இருக்கணும், இங்க தான் இருக்கணும். இங்க பாரு, என்ன இது முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? யார் சொன்னா நான் உன் பொண்டாட்டியா? இதை போய் வெளியில சொல்லாத, ஊரே சிரிச்சிடும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு நாள் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே கிடையாது. நான் உன்கிட்ட என் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேனா? எதை வச்சு நீ என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்ற? அதை நீ மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, நானும் சேர்ந்து முடிவு பண்ணணும், தெரியும்ல? ஓ, நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சதுனால தாண்டி சொல்றேன். நீயும் என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்ச போய் தான் நீ என் பொண்டாட்டின்னு சொல்றேன். அப்படி சொன்னா அது உன் முட்டாள்தனம்னு அர்த்தம். ஆமாண்டி, நான் முட்டாள் தான், பெரிய முட்டாள் தாண்டி. கார்த்திக்கு உனக்கு எது ப்ராப்ளம்னு ஃபோன் பண்ண உடனே என் வேலைக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி இப்படி பாதியிலே விட்டுட்டு உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் பெரிய முட்டாள் தாண்டி. மன்னிச்சிடுடா, எனக்காக எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கல நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலடா, மன்னிச்சிடுடா. இங்க பாருடி, எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் என்னை விரும்புறேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், நீ என்னை விரும்புறியா இல்லையான்னு உன் கண்ணே சொல்லுதுடி. இப்போ என்னை நீ ஏக்கத்தோட தாண்டி பார்த்துட்டு இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏண்டி இப்படி பண்ற? ப்ளீஸ் டி. மண்ட பொறுக்கி, ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி அழணும், கத்தி அழணும் போல இருக்குடா. ஆனா என்னால முடியலடா, என்னால முடியலடா பொறுக்கி. இங்க பாருமா, யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போடு. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்டி. அதை விட அதிகமா நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும்டி. இங்க பாரு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி. என்னடா பொறுக்கி, இந்த மாதிரி பேசுறதா என் மனசு மாறிடும்டா. இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு யார் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அதனால தான் நான் கிளம்புறேன். நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாத, நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. சரிடி, நான் போறேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க பார், என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ என்ன விரும்பல, என்னை பார்த்து சொல்லுடி.
நீ என்ன லவ் பண்ணலன்னு என் மூஞ்சிக்கு நேரா சொல்லு, நான் போயிடுறேன்டி. அது அது எப்படி நான் சொல்லுவேன்? நான் உன்னை லவ் பண்றேன்டா, உன்னை மனசார விரும்புறேன்டா. அப்படி இருக்கும்போது உன் முகத்தை பார்த்து நான் எப்படிடா சொல்லுவேன்? ப்ளீஸ்டா பொறுக்கி, நான் உன்னை கொல்றேன்றதுக்காக நீ என்ன கொல்றியா? என்ன பார்க்க சொல்லுடி, நீ என்ன விரும்பல அப்படின்னு என்கிட்ட சொல்லு. நான் அதோட உன்னை பார்க்கவே மாட்டேன்டி, திரும்பி பார்க்காம போயிடுறேன். சொல்லுடி. அது அது வந்து வேற வழி இல்லை. நான் உன்னை பார்த்து கண்டிப்பா அந்த வார்த்தையை சொன்னா நீ போயிடுவல. நான் சொல்றேன்டா பொறுக்கி, நான் சொல்றேன். என் மனசு கல்லாக்கிட்டே நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் பொறுக்கி. அது அது வந்து நான் நான் உன்னை என்ன பண்ற? கையெடுடா. நீ எதுக்கும் துணிஞ்சவனு எனக்கு தெரியும். உன் மனசு சொல்லாதுன்னு சொன்னாலும் உன் வாய் என்ன பிடிக்கலன்னு சொல்லத்துக்கு வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா அதை நான் சொல்ல விட மாட்டேன்டி. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், நீ என்ன விரும்புறன்னு எனக்கு தெரியும். அதுக்கு இங்க பாரு, நீ என்ன சொன்ன? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ போயிடுவேன்னு சொன்ன. கையெடு. உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, நான் கை வச்சா நீயே தடுமாறுற. என் கையை தட்டி விட்டுட்டு என்னை பலார்னு அரைஞ்சிட்டு தூரம் போக வேண்டியதானடி, ஏண்டி தடுமாறுற? அதுதான் முடியலடா பொறுக்கி. நானே அரவணைப்பை தானடா தேடுறேன். நீ என்னை இப்படி பார்த்துக்கும் போது நான் எப்படிடா உன்னை விலைக்கு விட்டுட்டு போவேன்? எனக்கு தெரியும்டி, நீ என்னோட அரவணைப்பை தேடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா எதுக்காக இந்த பொய்யான விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன்னு தெரியலடி. நம்மளோட விதி இது இல்லடா பொறுக்கி. நீ என்ன சேரணுங்கிறது விதி இல்லடா. அதனாலதான் நான் நீ வேணும்னு வெறுத்து ஒதுக்கிட்டு போறேன்டா. என்ன மன்னிச்சிடுடா, என்ன விட்டுடு. என் மேல நீ இவ்வளவு பாசம் வைக்காத, நீ தானே கஷ்டப்படுவேன் பொறுக்கி. ப்ளீஸ்டா. இங்க பாரு, ஒழுங்கு மாதிரி கை எடுக்கிறியா இல்ல நான் கத்தவா? கத்துடி, கத்தி ஊற போட்டு அப்ப பாப்பாங்கல்ல, அப்ப உன்னை தொட்டது நான் தானே தெரியும். வேற வழி இல்லைல்ல, அப்பவாது உன்னை எனக்கு மனைவியாக்க முடியும்ல. கத்து. ஐயோ பொறுக்கி, புரிஞ்சுக்கடா. எனக்கு உனக்கு மனைவி ஆகிற அளவுக்கு தகுதி இல்லடா. அந்த தகுதியை நான் எப்பயோ இழந்துட்டேன். இதுதான்டா என் பிரச்சனை. தயவு செஞ்சு விட்டுடா. இங்க பாரு, நீ மட்டும்தான் என்ன விரும்பிட்டு இருக்க. நான் உன்னை லவ் யூடி. எனக்கு வேற வழி தெரியல, எல்லாமே உன் சம்மதத்தோட தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பிடிக்கலன்னு சொல்ல வர, அந்த வார்த்தையை கூட வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிடு, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இங்க பாருடி சிட்டு, நீ என்ன பிடிக்கலன்னு பொய்யா கூட சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறேன்டி. அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். இங்க பாரு, நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு. இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நீ கதை தயவு செஞ்சு போயிடு. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு ஸ்டேஜ்க்கு போறேன். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நீ கதை போயிடு. நீ போக மாட்டேடி, நீ போகவே மாட்ட. உன்னை போகவும் நான் விட மாட்டேன். உன் புருஷன்டி நானு, என் பொண்டாட்டிடி நீ. என்னை மீறி நீ எப்படி போறேன்னு நானும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, உன் பிரச்சனை என்னன்னு கிட்ட நெருங்கிட்டேன். உன் பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சி அதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா யாரையும் சும்மா விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன்னையும் விட மாட்டேன்டி. நீ கூட தாண்டி இருக்கணும். லவ் யூடி. தனிமைகள் தொல்லை தந்தாலே துணையை கேட்கின்றோம். துணை வரும் நெஞ்சை கொள்ளாமல் தனியே தேகின்றோம். உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே நீ இன்றே நான் உதிர்கின்றேன். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன். அணைந்த பின்னமும் மணலின் மேலிருந்தேன். காலை பணியாக என்னை வாரிக்கொண்டார். உனக்காக எவ்வளோ நாள் இல்லடி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ என் பொண்டாட்டி, இதை நான் தெளிவாக இருக்கேன். இதுலேருந்து நான் எக்காலத்து கொண்டும் மாறவே மாட்டேன். நீ தான் என் பொண்டாட்டி. லவ்யோட பொறுக்கி, இது கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா என்னோட சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியலடா. லவ்யோட பொறுக்கி. உன் மனசு படுற பாட்டம் எனக்கு தெரியும்டி. இப்போ உன் மனசு என்னை விரும்பிட்டு தான் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். உன் பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சது, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்டி. நான் வரேன், நாளைக்கு நீ போகக்கூடாது, போகவும் மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பர்த்டே விஷஸும் வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸும் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. நம்ம சப்ஸ்கிரைபர் தீபிகாங்கிறவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷம் மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தீபிகா சிஸ்டர்.
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தீபிகா சிஸ்டர். நீங்கள் இன்னைக்கு போல என்னைக்குமே லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சரண்யாங்கிறவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அவங்களுக்கும் விஷ் பண்ணிடுவோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சரண்யா சிஸ்டர், சொக்கலிங்கம் ப்ரோ. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சரண்யா சிஸ்டர், சொக்கலிங்கம் ப்ரோ. சரண்யா சிஸ்டர், சொக்கலிங்கம் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோவில் பார்க்கலாம்.